அம்மா என்ன ஒரே மனமாக இருக்கு. இன்னைக்கு சாதம் வடிச்சு சரிம்மா, சாதத்தில் என்னமா மனம் வரப்போகுது? மனத்தை காமிங்கம்மா. ராகி கொலக்கட்டை, சரி இதில் மனம் வராதே. சுரக்காய் கூட்டு, சரிம்மா இதில் மனம் வராது. மனம் வர பொருள் இங்கே இருக்கு. கம் எங்க பாத்தியா? எங்க ஒரே ஒரு மண்டை தான் தெரியுது. சாரி, இங்கே பார்த்தியா வாழைக்காய்? ஆமாம், இதுலேருந்து ஆசை வருது. இது இது அப்படிமா திங்க முடியும்? இது ஒன்றும் இல்லை தங்கம். வாழைக்காயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சரியா? அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், மிளகு பொடி, உப்பு, தயிர் 2 ஸ்பூனு, அவ்வளோதான். எண்ணெயை காய வச்சாச்சு. இப்போ நம்ம பொரிச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போடுறோம். இங்கே பாரு, பொரிச்சதுக்கப்புறம் எனக்குமா எண்ணெயில் போடுறீங்க? டாய் இன்னும் கொஞ்சம் இருக்குல்லடா. இங்கே பாரு எண்ணெயில் எப்படி போடுறேன்னு பாரு. போடட்டுமா? எப்படி எப்படி இருக்கு டேஸ்ட்டு? சூடாக கிறிஸ்பியாக நல்லா இருக்கு. எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. ரசம் சோறு, சாம்பார் சோறு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். நைஸ்மா. எல்லாரும் சாப்பிட ரெடியா? பாத்து விடுங்க, பார்க்குறவங்க வருத்தப்படுவாங்கல்ல. இன்றைக்கெல்லாம் சண்டே ஒரே நான்வெஜ் மயமாக இருக்கும். நம்ம வீட்டில் வெஜிடேரியன்றதுனால இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டும் வீட்டில் இருக்கிறனால ஏதாவது ஸ்பெஷலாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழைக்காயை வந்து இப்படி பண்ணிட்டேன். நீங்களே ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க. பை.